ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நியூஸ் எது நம்ம எக்ஸாமுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் ஐலாண்டு ஜாகிரபிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஐலாண்டோட கிளைமேட் வந்து ஒரு தனித்துவம் பெற்ற கிளைமேட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலர் சன்ஷைன், ஷார்ட் ரெயின் ஷவர்ஸ் இதெல்லாமே அங்கே இருக்கும். ஹவாய் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷனில் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்டு. ஸோ அதில் 8 மெயின் ஐலாண்ட் இருக்குது. ஹவாயை வந்து பிக் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பு, ஆக்டிவ் வல்கனோஸு, அண்ட் தென் ரெயின் ஃபாரஸ்ட்டு, பீச்சஸ், கிளிஃப் இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் ஃபியூச்சரு. இது எர்த் மேண்டில்லேருந்து வரக்கூடிய ஹாட்ஸ்பாட், முக்கியமாக வல்கனானால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஐலாண்டு. அண்ட் இது வந்து வேர்ல்டு மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோவில் ஒன்று ஹவாயி. ஸோ ஹவாயில் ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கும், வார்ம் டெம்பரேச்சர் இருக்கும், ட்ரேட் விண்டிஸ் அதுவும் இருக்கும். அடுத்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை, அதாவது அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பேர்ன் பண்ணிட்டாங்க, அதில் உள்ள மெமரியை பேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ரீலோடோ இல்லை என்விசேஜோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இட் இஸ் எரேஸ்டு. ஸோ ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக இவிஎம்மை வச்சு நம்ம கவுண்டர் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நிறைய கேசஸ் வந்தது. ஸோ இவிஎம் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ரெக்கார்ட் டேட் எலக்ட்ரானிக்கலி நம்மளோட ஓட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இது ஃபஸ்ட்டு வந்து பரவூர் அசம்பிளியில் கேரளாவில் 1982 இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2003 ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட் எலெக்ஷன், பை எலெக்ஷன்ஸில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து யார் பண்ணுறான்னா, எலெக்ஷன் கமிஷனோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி தான். ஆனால் அவங்களுக்கு இன் கொலாபரேஷன் வித் பிஎஸ்யூஸ் லைக் பெல் பெங்களூரும் அண்டு இசிஐஎல் ஹைதராபாத். ஸோ மெயினாக 2 பார்ட் இருக்கும் இந்த இவிஎம்மில். ஒன்று கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று பேலட்டிங் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டு போலிங் ஆஃபீஸரில் இருக்கும், பேலட்டிங் யூனிட் தான் ஓட்டிங் பூத்தில் இருக்கும். ஸோ ஓட்டர் வந்து ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, கேண்டிடேட்டு அண்ட் கேண்டிடேட்டோட சிம்பிளும் இருக்கும். ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோடனே ஓட் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து 2000 ஓட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே. அண்டு எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது, பேட்ரியில் தான் இதை அசெம்பிள் பண்ணியிருப்பாங்க. இதில் உள்ள மைக்ரோ சிப் வந்து எப்படின்னா, ஒன் டைம் ப்ரோக்ராமபிள். அது நெய்தர் ரீட் பண்ணவும் முடியாது, ஓவர் ரிட்டனும் முடியாது. சரிங்களா? ஸோ ஏஐ ஆக்ஷன் சம்மிட்டு இப்போது ரீசெண்டாக பாரிஸில் நடந்திருக்கு. அது இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்த்து கோச்சேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க. ஓன் ஏஐ சேஃப்டி இன்ஸ்டியூட்ஸு கொண்டுட்டு வராங்க, குளோபல் எஃபோர்ட்டோடு அலைன் பண்ணி. அண்ட் இந்தியா வந்து குளோபல் சவுத்தில் ஒரு பெரிய அட்வொகேட்டாகவும் இருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டேட்டா அசட்ஸு, டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மு, ஏஐ சேஃப்டி டூல் இதெல்லாமே கொண்டு வராங்க. பர்டிகுலராக ஹெல்த் கேர், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சரில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்கள். டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் குளோபல் ஏஐ கவர்னன்ஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஏஐ ஆக்ஷன் சம்மிட். ஹவு கேன் இந்தியா பிளே a vital role in ensuring equitable access to AI resource for developing nations? Thank you. Have a great day.